அண்மை செய்தி திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கிய 7வது நபரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 6 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் புதையுண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதில் 6 பேரின் உடலானது கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 7வது நபரின் உடலானதும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கிய 7வது நபரின் உடலும் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 6 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 5 பேர் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று 2 பேரின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது 7வது நபரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவரின் விவரங்கள் குறித்து தெரிய வந்திருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் கோர தாண்டவம் காரணமாக திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருவண்ணாமலை மலைப்பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் அடிவார பகுதியில் உருண்டு விழுந்திருக்கின்றன. குறிப்பாக வஉசி நகர் குடியிருப்பு பகுதியின் மீது நேற்று முன்தினம் மாலை விழுந்த ராட்சத பாறைகளால் சுமார் 4 வீடுகள் முழுவதுமாக சேதமாகியது. குறிப்பாக ராஜ்குமார் என்பவருடைய வீட்டின் முழுவதும் இந்த இடர்பாடுகளுக்குள் சிக்கியதன் காரணமாக ராஜ்குமார், அவருடைய மனைவி மீனா, அவருடைய 2 குழந்தைகள் மற்றும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 3 குழந்தைகள் என மொத்தம் 7 பேர் இந்த இடர்பாடுகளில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியது. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், கமாண்டோ குழுவினர் உட்பட 150க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து நேற்று பிற்பகலில் இந்த பகுதியில் அதிநவீன இயந்திரங்களும் வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணி மேலும் துரிதப்படுத்தப்பட்டது. நேற்று இந்த ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு மீட்பு பணியை துவங்கியதன் பின்னர் அடுத்தடுத்து 5 நபர்களின் உடல்கள் நேற்று இரவு வரை கண்டெடுக்கப்பட்டு அவற்றை மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 3வது நாளாக காலை மீட்பு பணியானது துவங்கியது. கடந்த 2 நாட்களாக விட்டு பரவலாக மழை பெய்து வந்ததன் காரணமாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சற்று சவால்கள் இருந்தது. இன்று காலை முதலே மழை இல்லாத போதிலும் கூட ஏற்கனவே 5 உடல்கள் கிடைக்கப்பெற்ற இடத்தில் நடைபெற்ற அந்த மீட்பு பணியின் போது 15 அடி ஆழத்திற்கு மேலும் தொடர்ந்து பள்ளம் தோண்டியும் கூட அந்த இருவரின் உடல்கள் கண்டெடுக்க முடியவில்லை. இதன் காரணமாக அந்த மீட்பு குழுவில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அங்கு வீட்டிற்குள் சிக்கியிருந்த நபர்கள் எங்கேனும் பாதுகாப்பாக இருப்பதற்காக பதுங்கியிருந்தால் எந்தெந்த பகுதியில் அவர்கள் பதுங்கியிருக்கக்கூடும் என்கிற பட்சத்தில் அங்கு அந்த வீட்டிற்குள் மூளை முடுக்கெல்லாம் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் வீட்டிற்குள் எந்த பகுதியிலும் அவர்கள் இருவரது உடல்களும் தென்படவில்லை. இதையடுத்து அவர்கள் வீட்டில் இருந்து வெளியே தப்பிச் செல்ல முயன்ற போது இந்த மண் சரிவில் சிக்கினால் அவர்கள் எங்கு புதையுண்டிருக்கக்கூடும் என்கிற கோணத்தில் அந்த மீட்பு பணியானது பிற்பகலில் துவங்கப்பட்டது. அப்போது வீட்டிற்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாதை பகுதியில் ஏற்பட்டிருந்த மண் சரிவின் காரணமாக சூழ்ந்திருந்த மண்கள், பாறைகள் உள்ளிட்டவற்றை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது துவங்கியது. அப்போது ராட்சத பாறை ஒன்றை அப்புறப்படுத்தி அதன் கீழே தோண்டி பார்க்கும்போது ராஜ்குமாரின் சடலமானது கண்டறியப்பட்டது. உடனடியாக மீட்பு குழுவினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் கிடைக்கப்பெற்ற இடத்தில் மேற்கொண்டு சிறுமியின் உடலை தேடிய போது அந்த பகுதியில் சிறுமியின் உடல் தென்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சற்று தொலைவுக்கு பள்ளத்தில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அங்கு தேக்கமடைந்திருந்த மக்கள் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்திய போது பாறையின் அடியில் சிறுமியின் கை முதலில் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறுமி இருக்கக்கூடிய இடம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்திவிட்டு கடப்பாறை, மண்வெட்டி மற்றும் கோடாரி உள்ளிட்ட இதர கையில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை மட்டும் பயன்படுத்தி சிறுமியின் உடலை சுமார் 1 மணி நேரம் போராடி தற்போது அவர்களை மீட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 3 நாட்களாக மேற்கொண்டு வந்த இந்த மீட்பு பணி என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த மீட்கப்பட்ட 7 பேரின் சடலங்களும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் உடனுக்குடன் பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்பில் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மண் சரிவினால் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதே போல அடுத்தடுத்து ஏதேனும் மழை பெய்தால் இந்த பகுதியில் மேற்கொண்டு பாதிப்பு ஏதும் ஏற்பட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலும் இன்னல்களை சந்திக்கக்கூடும். எனவே அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இவங்க பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் இங்கு மலைப்பாதையில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் மாற்று இடத்தில் வசிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து வெளியே குடிபெயர்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். இந்த நிலையே தற்போது இந்த மீட்பு பணி தற்சமயம் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது இங்கிருந்து ஒரு கலந்து செல்லக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் 7வது நபரின் உடலாக ரம்யாவின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.